கடகராசி நண்பர்களே, 2024-25 வருடம் குரு பயிற்சி பலன் எவ்வாறு இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். உங்கள் ராசியில் சில யோகங்களும் இருக்குது, சில பாதகங்களும் இருக்குது. என்ன மாதிரியான யோகங்கள், என்ன மாதிரியான பாதகங்கள் வந்து பார்க்க போகிறோம். வாங்க. ஃபர்ஸ்ட், உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல கேது இருப்பார். அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கேதுவால் சில பாதிப்பு இருக்குது. ஏன் இந்த கேதுவை பற்றி இப்போ பேசுகிறேன், சனியை பற்றியும் மற்ற கிரகங்களை பற்றி பேசலை அப்படின்னாக்கா, இப்போது 3ஆம் இடம் உங்கள் முயற்சி ஸ்தானம் ரொம்ப காலமாக வந்து சில பிரச்சனைகள் ஆகிருக்கும். இப்போ இந்த குரு பயிற்சியினால் என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, 5வது பார்வையாக உங்களுடைய 3ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறார். இதனால் என்ன நடக்க போகுதுனாக்கா, உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடைய போகுது. மாமனார் மூலமா வரக்கூடிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய மாமனாருக்கிடையே ஏற்பட்டுள்ள கருத்து வேறுபாடுகள் எல்லாம் உங்களை விட்டு விலக போகுது. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா சில முயற்சிகள் வந்து நீங்கள் எதுக்காக மூவ் பண்ணிருக்கலாம், பிஸ்னஸுக்காகவும் மற்ற தொழில் சார்ந்த விஷயத்துக்காக மூவ் பண்ணிருக்கலாம். அதெல்லாம் வந்து இதன் பிறகு வந்து உங்களுடைய அனைத்து விதமான முயற்சிகளையும் வெற்றி பெறத்துக்கு காத்துட்ருக்கு. இளைய சகோதரன் சொல்லக்கூடிய இடமும் வந்து 3ஆம் இடம் தான். உங்களுக்கும் இளைய சகோதரருக்கும் சில பிரச்சனைகள் நடந்திருந்தாலும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு வெற்றியை தேடி தரத்துக்கு காத்துட்ருக்கு. அதன் பிறகு உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஒரு பார்வை இருக்கிறதுனால குழந்தை இல்லாதவங்க, குழந்தைக்காக பிரச்சனை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்குங்க, அது மட்டும் இல்லாமல் பூர்வ புண்ணிய சொத்துக்கள் வராது இருக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாமே வந்து இந்த வருடம் வந்து காத்துட்ருக்கு. குலதெய்வ அனுகிரகம், இறை வழிபாடு இதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாக கொடுக்கறதுக்கு இந்த வாட்டி உங்களுக்கு இருக்குது. ஏதாவது குலதெய்வ உங்களுக்கு நேர்த்திக்கடன் இருந்திருந்தாலும் இந்த நேரத்தில் போயிட்டு நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. அது அபரிவிதமான வெற்றியை கொடுக்கறதுக்காக இருக்குது. ரொம்ப நாளாக திருமணத்துக்காக தேடிட்டு இருக்கவங்களுக்கு குரு வந்து உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்வையிடுறதுனால உங்களுக்கு வந்து திருமணம் சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கு கடகராசிக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக அமையுது. மேலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நண்பர்கள் வகையில் ஆதாயம் கிட்டும். பொருளாதார வகையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நண்பர்களால் ஆதாயம் கிட்டும். கூட்டு தொழில், கூட்டு வியாபாரம், இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் அதீத லாபம் வந்து அடைய போகிறீங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப பாசிட்டிவான விஷயம். இன்னொரு மைனஸான ஒரு விஷயம் என்னன்னாக்கா, 6ஆம் வீட்டதிபதி உங்களுடைய 9ஆம் வீட்டதிபதி போயிட்டு பாதக ஸ்தானத்தில் அமர்றாரு, 11ஆம் இடத்துல அமர்றாரு. இதனால் என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் இல்லை வந்து உங்களுடைய மேல் அதிகாரிகளையும் சற்று கவனமாக இருக்கணும். ஏன்னா அவங்களால உங்களுக்கு பாதகம் நிகழும். அது மட்டும் இல்லாமல் வருமானத்துக்காகவோ பொருளாதாரத்துக்காகவோ நீங்கள் ஏதாவது முயற்சிகள் செய்திருந்தால் அது வந்து தேவையில்லாத முயற்சிகளாக இருக்கக்கூடாது. நல்ல நேர்மைத்துவத்தோடு இருந்தது தான் உங்களுக்கு பெரிய பாதிப்பு இருக்காது. அரசாங்கத்துக்கு எதிராகவோ இல்லை வந்து தீய வழியில் சம்பாதிக்கணும்னு நினச்சா உங்களை கட்டாயம் வந்து குரு மாட்டி விட்டுடுவார். அதனால் இந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. மேல் அதிகாரிகிட்ட கவனமாக இருங்க. அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேலை செய்யக்கூடிய இடத்துல சற்று கவனமாக இருங்க. இதெல்லாம் வந்து இருந்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த வருடம் யோகமான வருடமாகவே அமையும். இந்த மாதிரி பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் தவிர்க்கணுன்னாக்கா ஆலங்குடி சென்று வருவது உங்களுக்கு சாதகமான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். நன்றிங்க.